ஒன்று சாமுவேல் புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. அருமையான தகப்பன் எழுந்து நின்று 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் 13 வசனம், 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1:13. மூன்றாம் அதிகாரத்துல முதல் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். முதல் வசனமும் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. 13ஆம் வசனம், அவர் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். யார் இந்த சாமுவேல்? அன்னாளுடைய மகன். நீண்ட வருஷங்களுக்கு பிறகு அன்னாளுடைய கண்ணீருக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அல்லேலூயா. முதல் தீர்க்கதரிசி, அற்புதமான ஒரு பிள்ளையாண்டவர் கொடுத்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலி யார்? இவன் ஆசாரியனாக இருந்தார். ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு என்ன பண்ணான்? பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததாம்? அபூர்வமாய் இருந்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படல. ரூத் புத்தகத்துக்கு முன்னதாக இருக்கிற புத்தகம் என்ன பாருங்க. நியாயாதிபதிகள் ஆளுகை ஆண்டு கொண்டிருந்த நாட்கள், நியாயாதிபதிகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார் ஜனங்களுக்காக. அதற்கிடையிலே ரூத்தினுடைய சரித்திரத்தை எழுதப்பட்டு பிறகு இப்பொழுது ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய ஜனங்களுக்கு வசனம் எப்படி இருந்தது அந்த நாட்களிலே? சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்தது பெரிய அபூர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உன்னை பார்க்கவே இல்லையா, அபூர்வமா இருக்கு. அது மாதிரி கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததா? அபூர்வமா இருந்தது. அது மட்டும் பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. ஆண்டவர் முன்னே வெளிப்படுத்தப்பட்டது வரைக்கு பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. இன்னைக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. ஆவிக்குரிய ஜீவன் இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பிரத்யட்சமான ஒரு தரிசனம் இல்லை. பிரத்யட்சமான ஒரு காரியம் இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஒரு நாள் ஏலி தன்னுடைய சாணத்தில் அவன் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்தது. அப்புறம் என்ன பண்ணார்? முன்னாடி என்ன பண்ணாரு? கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவர் ஒன்று செய்யறாருன்னா அதெல்லாம் ஒன்று இருக்கும். அல்லேலூயா. காலை தொடங்கிறதுக்கு முன்னாடியே பேண்டு வாங்கிட்டு சொல்லிட்டாரு. நீங்க வச்சு வாசிக்கிறோமே அந்த ரவுண்ட் பேண்டு, ஆலை தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேண்டு வாங்கி ஒரு கும்பலா வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் வாங்கன்றாரு. என்னப்பா இவரு? எதுக்கு? நாங்க தான் அங்க மிஷனரி ஊழியத்துல இருந்து வந்துட்டோமே, இதுக்கப்புறம் எதுக்கு பேண்டு வாங்க சொல்றாரு தெரியாது. சரி வாங்கி வைப்போம். எப்பவுமே அவருக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்துட்டு அது சம்பந்தப்பட்ட பெரிய குதிரை இருக்கிறது. முதல்ல சாட்டியை வாங்கி வச்சிருவாரு. எனக்கு எப்படிதான் நடத்துவார்? பெரிய சாட்டி ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? ஆமா, குதிரை கொடுப்பாரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பேண்ட் கடைசியில வேற ஆலயத்துக்காக ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஒண்ணு செய்ய முன்பதாகவே இன்னொன்னு வெளிப்படுத்துகிறதே வேண்டாம். ஒண்ணு கொடுத்துருவாரு, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூட மாட்டோம். என்னன்னு கேள்விகளோடு இருக்கும் பொழுது அடுத்து பின்னாடியே அவர் அனுப்பி வைப்பார். அல்லேலூயா. அநேக ஸ்திரீகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆண்டவர் படம் கொடுத்தாரு, ஜாயின் கொடுத்தாரு, கொடுத்தாரு. இந்த கொடுமை எனக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 செட் பிளவுஸ் கொடுத்தாரு ஆண்டவர், புடவே கிடையாது. என்னடா இது புடவை இல்லாம இதை கொடுக்குற பின்னாடி பார்த்தா வருது, லைனா வருது. இது ஸ்திரீகளுக்கான சாட்சியை சொல்றேன். அதுல
புரியுதா? சரி, ஒண்ணு நீங்க செய்ய போறீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரியங்களை நிர்வகித்து இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே. அங்க அப்பாட்ட சொன்னோம், மிஷனரி ஊழியத்துல கத்த முடியலப்பா, அந்த மேடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி 2 வருஷமா அங்க இருந்தோம். அப்போ நான் சீக்கிரமா தான் கொடுத்தாரு ஆம்பிளிஃபையர் மைக்கு. அம்மாட்ட கேட்டார், அம்மா கொடுக்க பாரு. அவங்களும் எதுவுமே சொல்லல. இன்னைக்கு வேற யாரும் மனைவி என்ன வச்சுருக்காங்க. அவர் உடனேமா எடுத்துட்டு போக மாட்டாரு. கத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் அவரை நம்முடைய ஆலயத்தை கொண்டு வர ஆண்டவர் நிலைநாட்டுவார் நான் நினைக்கவே இல்லை. கத்த நாம பயணப்படட்டும். அவங்க நிறைய இடங்கள் போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கு. எப்பயுமே அவர் சொல்ற ஒரு வார்த்தை, மகளுக்கா ஜெபிக்கமா, மகளுக்கா ஜெபிக்க. இது கொடுத்தாரு இது ஆண்டவர். அப்புறம் பார்த்தா அங்கிருந்து தூக்கிட்டு வரோம். அவ்வளவுதான், இனிமே நமக்கு எங்க ஆலயம் கிடைக்கும். பார்த்தா கர்த்தரோட ஆலயத்தை நமக்கு ஏற்படுத்திருக்காருன்னா இது எல்லாவற்றையுமே அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஏழையினுடைய கண்கள் பார்க்க கூடாதபடிக்கு கண்கள் இருளடைந்திருந்தது. ஆண்டவர் உன்னோட பேசிட்டே இருக்காரு, நீ சத்தத்தை கேட்கல, நான் சொல்றதை நீ விளங்கி கொள்ளல. அதனால நான் விட்டுட்டு உன் கூட இருக்கிறவங்களோட நான் இடைப்பட போறேன் அப்படின்னு ஆண்டவர் ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கிறார். நீ என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்ற, கண்ணுக்கு தெரிஞ்ச அநேக காரியங்களை நீ செய்துட்டே இருக்கிற, நீ மனம் திரும்பவே மாட்ற. அதனால இனி உன் கூட இருக்கிறவங்களோட கூட நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர், ஏழிக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டு சாமுவேலோட கூட பேசுறாரு. 4ஆம் வசனத்தை வாசிக்க, அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி யார்கிட்ட போனான்? ஆமா. அப்புறம் அந்த சத்தம் எப்படி ஒரு மனுஷனுடைய சத்தமா இருந்தது. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை போல இருந்தது. கூப்பிடுறாரு, சாமுவேல் சாமுவேலோட. இவன் உடனே இருக்கிற வரேன்னு சொல்லி எங்க போறான்? ஏழி இடத்துல போறான். ஏன்னா அங்க வேற யாருமே இல்ல, ஏழியும் இவனும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால சாமுவேல் என்ன பண்ண, ஏழி இடத்துல ஓடி போய் கேட்கறான். 2வது வேலை கேட்கும்போது அப்ப ஏழி தெரிஞ்சிச்சு, இது கத்தோட சித்தம், அவர் தான் பேசுறாரு. தப்பி என்ன பண்ணேன், நீ பேசாம போய் அவரை கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணேன், இதோ இருக்கிற நடிகை 10ஆம் வசனம் வாசிங்களேன். வாசிங்க 10ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். அவ்வளவுதான். அழகா புரிஞ்சுக்கிட்டா சாமுவேலுக்கு ஒரு கீழ்ப்படிதல் நாவி. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணார், சரின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு இப்ப கர்த்தர் அவனோட பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன். யார்கிட்ட போய்? ஒரு சின்ன பிள்ளை இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வேசி இடத்துல, ஒரு விபச்சார இடத்துல போய் ஆராதனை குறித்து பேசுறார். யாருமே அற்பமா நம்ம நினைக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட ஆண்டவர் பேசியிருக்காங்கன்னா நம்பிடணும். ஆமா அப்படின்னா ஓகேங்க, நான் நம்புறேங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேசுவாரா? நீங்க இவ்வளவு மோசமானவன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் இப்போ பயங்கரமான ஒரு காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். ரொம்ப நாள் அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். ஏலியையும் ஏலியுடைய பிள்ளைகளையும் பார்க்கிறாரு. ஆச்சரியமானவர்களே, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். என்னப்பா நீங்க வருகை குறித்து பேச சொல்லிட்டு நீங்க லைனை மாத்துறீங்கன்னு சொன்னா, நீ போ, நீ வாயை தெளிவா தர, நான் என் ஜனங்களோட பேசணும் அப்படின்னு. நான் இடைப்படணும். இதவே காந்தவர்களே, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொடித்துக் கொண்டிருக்கும். நான் ஏழையின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். முடிவு பண்ணிட்டார். காரியத்தை வச்சிருக்கிற, அதனால அதை செய்ய போறோம்னு இப்போ பயங்கரமான ஒரு பயம் யாருக்கு? சாமுவேலுக்கு. ஐயோ, ஆசாரி குறிச்சு இவர் பேசுறாரு, என்ன காரியங்கள் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் ஏழையின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் என்ன பண்ணுவேன்? அந்நாளில் வரப்பண்ணுவேன். 13ஆம் வசனம் சொல்லுது, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். இது ஆண்டவர் பாயிண்ட் பண்ண சொன்னார். அறிந்திருந்தோம். சொல்லுங்க, அறிந்திருந்தோம். மறுபடியும் சொல்லுங்க, அறிந்திருந்தோம். ஆமா, உங்களை பத்தி நீங்க அறிந்திருந்தோம், உன் பிள்ளைகளை குறித்து நீ அறிந்திருந்தோம், உன் குடும்பத்தை பற்றி நீ அறிந்திருந்தோம், மற்றவர்களை பற்றி நீ அறிந்திருந்தோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சாபத்தை வர பண்ணவே நாம அறிந்திருந்தோம், அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம். உன் விஷயத்தை கண்ணுக்கு வரணும், என்ன பண்ண சொல்றாரு? அடக்கி வை.
வாசி. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். யாரா இருந்தாங்க? பேலியாளின் மக்களாய் இருந்தாங்க. அப்படின்னா தேவனுக்கு விரோதமான, அதுவெறுப்பான, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களா? யார் இந்த ஏலி? உடனே நீங்க சொல்லலாம் ஊழியக்காரப்புல. புதிய ஏற்பாட்டுல நீ எல்லாம் ஊழியக்காரன் தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்க எல்லாம் ஆசாரியர்கள் தான். நீங்க ராஜாக்கள் தான். நீங்க ஆசாரியர்கள் தான். எத்தனை பேர் ராஜாக்கள், ஆசாரியர்கள்? இல்ல அப்படிங்கிறது ஊழியக்காரர்கள் தான் சொன்னா உன் மேல எதுக்கு அபிஷேகத்தை ஊத்துனாரு? ஊழியக்காரன் மட்டும் மேல தானே அபிஷேகம். உன் மேலேயே அபிஷேகம் இருக்கு. உன் மேலேயே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் யாரை முன்குறிக்கிறாரோ அவர்கள் மேலதான் அந்த அபிஷேகம் இருக்கும். விசேஷமே அவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் திருமணம் பெற்ற தேவன் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரனும் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்னு சொன்னாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கேன். நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? ஆசாரியர்களா, ராஜாக்களுமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் காதுல விழுதே? சொல்லுங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யார் கர்த்தர் அறியல? இது வெட்கக்கேடா இருக்கு. ஆசாரியனுடைய பிள்ளைக்கு யாரும் தெரியல. நீங்க உன் பிள்ளை 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்க, உன் பிள்ளைய ஜெபிக்க சொல்லு. ஜெபம் பண்ண சொல்லு. உன் பிள்ளைய ஜெபம் பண்ண சொல்லு. குறிப்பா கொஞ்சம் ஜெபிக்க சொல்லு. ஜெபம் பண்ணுமா? 10 வருஷம் விசுவாசி வந்து ஜெபம் பண்ணணும். ஐயோ எனக்கு கூடாதீங்கம்மா, பயமா இருக்கு. ஸ்கூல்ல நகையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 4-5 டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களை கூப்பிடுறாங்க ஜெபம் பண்றது. கூடாதீங்க, பயமா இருக்கு. நான் சொன்னேன் கூட நான் ஜெபிக்கிறேன் சொல்லு. அப்ப பண்ண பேசுறோம். அவங்க என்ன சொல்ற? உங்களுக்கு மைக் பூசா 11 வருஷமா நீங்க மைக் வச்சு பேசி உங்களுக்கு தைரியம் இருக்கதான் செய்யும். அப்படிலாம் கிடையாது. யாகமா சபையில 3000 ஜனங்களுக்கு முன்னாடி நான் தான் முதல்லவே உட்காருவேன். பலிபீடத்துக்கு முன்னாடியே உட்காருவேன். ஊழியக்காரனை பார்க்கும்படிக்கு நான் உட்காருவேன். ஏன்னா பிள்ளைங்களாம் பின்னாடி போயிட்டு உட்காருவோம். வார நாட்டில் அவங்க செய்த பாவத்துக்காக அவங்க மைக் தூரமா இருப்பாங்க. நான் தைரியமா போய் முன்னாடி உட்காருவேன். யாரெல்லாம் ஊழியர் செய்ய வாங்கியாருன்னா முதல் கை என் கைதான் இருக்கும். யாரெல்லாம் கற்றுக்காக எழுப்புங்கன்னா முதல் கை எனக்காக தான் நான் தான் கூப்பிடுவேன். யாரெல்லாம் ஜெபக்குள்ள சேர போறேன் நம்ம பாஸ்டர் நம்ம சிரிப்பாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி கை தூக்கு. குமார் பாஸ் சொல்லுவார், பசங்க எனக்கு வாஞ்சியா அவர்கிட்ட அவ்வளவு நன்மை நான் பெற்று இருக்கிறேன். இன்னைக்கு உயிரோடு நாங்க நடமாடிட்டு இருக்கிறது அவரால. எதுவுமே புரியுதே? ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாது இருந்தார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியம். 13ஆம் வசனம் சொல்லுங்க. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்த காலத்தில் இறைச்சி வேகும் பொழுது ஆசாரனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறவை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கு எல்லாரும் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷரை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியை அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷர், இன்று செய்ய வேண்டிய முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தபடி எடுத்துக்கொள் என்று சொல்லுவான். அவன் அப்படி இல்லை, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். யாரு பாருங்க, இது யாரு? ஏலியின் பிள்ளைகள் ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்கான். அங்க பலி கொடுக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து என்ன பண்றாங்க? சீக்கிரம் எங்களுக்கு கொடுங்க. அப்போ 13ஆம் வசனத்தை வாசிங்கப்பா சத்தமா. அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. பலி செலுத்துகிற இடத்துல செய்யத்தகாததை முதலாவது அவர்கள் செய்தார்கள். பலி செலுத்த வேண்டியதுல ஆண்டவர் முறைமையின்படி செய்யறதுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டார். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன எல்லாம் சொல்லிட்டார். அதுபோல ஒரு விசுவாசினா எப்படி இருக்கணும், உனக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், ஒரு ஊழியக்காரனா உனக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், எல்லாவற்றையுமே தேவன் சொல்லிட்டார். ஆனால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாய் எப்படி இருந்தது? பெரிதாய் இருந்தது இல்ல, மிகவும் பெரிதாய் இருந்ததா. மனுஷன் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார்கள். அந்த சொருவத்தை எடுத்து குத்தி அதுல கிடைக்கிறத தான் நீ எடுத்துட்டு போனோம். நீ பாட்டு அதை பழி எடுக்கிறதுக்கு முன்னதாகவே குடுன்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த விதத்துக்கு நியாயமா இருக்கும்? ரொம்ப
வாசிக்கு 22ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கிறேன். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். அப்ப கூட இவரு கவனிக்கல. அவர்கிட்ட வந்து போய் சொல்றாங்க, அப்பா அவர் பிள்ளையை கண்டுக்கவே இல்லை. புரியுதுங்களா? உங்க வீட்டுல இருக்கிற உங்க பிள்ளைகளை நீ கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், சுற்றில இருக்கிறவைகளை கவனிக்கணும். உன்னையே முதல்ல நீ கவனிச்சுக்கணும். ஆண்டவர் இங்க பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் அவருக்கு மெல்லிசா இடைப்பட்டு தான் இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். ஆசரிப்பு கூடாது ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளோடு அவன் தகாத உறவை வைத்துக் கொள்ளுகிறான். அப்போ அவங்க 2 பேரும் கூப்பிட்டு ஏலி சொல்றாரு, நீங்க இப்படி செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாம் உங்களை பத்தி சொல்றதை நான் கேள்விப்படுறேன். ஒருவேளை அவன் ஆசாரியனா இருக்கணும், ஆலயத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ளேயே தான் இருக்கிறான். தப்பு ஒண்ணு சொல்லல. ஏலி கர்த்தரோடே கூட தான் இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி இருக்கு தெரியுமா? நான் மட்டும் போறேன், நீ பின்னாடி வந்தா அவன் வர வேண்டிப்போம். அப்படி இருக்குது. உன் பிள்ளைய கையை பிடிச்சு இழுத்துட்டு வரணும். நீ வந்தாவா வர வேண்டி போ, நான் பின்னாடி வா, நான் போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பாருங்க, நீங்க இப்படி செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரனே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவரை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லி கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். ஏடி சொன்னானா இல்லையா? பிள்ளைகிட்ட அவங்க இடத்துல நான் கேட்கிறேன், சொன்னானா இல்லையா? அப்ப ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை எங்க சொல்றாரு? அறிந்திருந்தும் அவன் சொல்லணும்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு சொல்லுங்க. முன்னாடி படிச்ச வசனம் என்ன சொல்லுது? ஏலிக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருந்தோம் அவன் அந்த பாவத்தை அடக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க என்ன நடக்குது சொல்லுங்க? இங்க என்ன நடக்குது? அவன் கேட்கறான், விசாரிக்கிறான், எல்லாரும் சொல்றதை கேட்கற, ஜாக்கிரதையா இருக்க. இன்னொரு வசனத்தை கூட சேர்த்து வாசிக்கப்பா. 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். அவர் என்ன பண்றாரு? பண்ணிக்கிட்டோம். அது மாதிரி இருக்கு. அவர் ஆண்டவர் எப்படி என்ன செய்யறாலும் செஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களுக்கு ஏலி இப்ப பிள்ளைகளை கூப்பிட்டு பேசிட்டான். 2வது அவன் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? 2வது அவன் என்ன பண்ணிருக்கணும்? கண்டிக்கணும். அடுத்தது கண்டிக்கணும். அடுத்தது தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காக. நீ சொல்ற நான் பிள்ளைக்கு ஜெபிச்சுட்டாங்க இருக்கிறேன், நீ ஜெபம் பண்ணினா ஏன் ஆண்டவர் செய்யல? நீ என்ன ஜெபம் பண்ண? நான் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு வீட்டுக்கு போறேன், அவங்க ஜெபம் பண்றாங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணாம மறுபடியும் எழுந்து வெளியே போறாங்க, மறுபடியும் வந்து உட்கார்றாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அங்க கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. எனக்கு செம்ம டென்ஷன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உட்காரியா தேவ சமூகத்துல உட்கார்ந்து. நான் பிரேயர்ல உட்கார்ந்தேன்னா என் துணியை கூட நீ தொடக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். உன்னுடைய ட்ரெஸ் கூட என் மேல படக்கூடாது. என்ன ஒரு ஆசை கூட நீ போகக்கூடாது. பிரேயர் பண்றேன்னு உட்கார்ந்துட வேண்டியது. நீங்க போய் அவங்கள கூடு, கொஞ்சம் சோதனை பண்ணு. நீ அவவா அது என்ன நடக்குது? நான் இங்க பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கிட்ட சொல்ல கர்த்தாவே இனிமே நான் போவே மாட்டேன். நீங்க என்ன திட்டாலும் நான் போக மாட்டேன். இதுதான் நீ உன் பொண்ணுக்கு உன் பிள்ளைக்கு பண்ற ஜபமா? இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிறியா? நான் ஆண்டவருக்காக, நான் கர்த்தருக்கா பிள்ளைக்காக. இன்னைக்குலையே உன் படி சரியா போய் சேரலையே. படியே கரெக்டா செய்யணும் தானே சொல்றாரு. அழகா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாரு சங்கீதத்துல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமா தொங்குறது காரணம் என்ன தெரியுமா? பலி அப்படிதான் இடப்பட்டது, தகன பலி அப்படிதான் இடப்பட்டது. அது கரெக்ட். அது மாதிரி இன்னைக்கு நான் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றேன். இந்நேரம் நீ தேவன் விரும்புகிறபடிக்கு நீ ஜெபித்திருப்ப. இந்நேரம் உன் குடும்பத்துல நன்மைகள் நடந்திருக்கணும். இந்நேரம் சிறையிருப்பு மாற்றப்பட்டு இருக்கணும். ஏன் மாறல? என்ன பண்ற?
பிள்ளைக்காக நீ கண்ணீர் படிச்சியா? ஆண்டவர் கேட்பா நிச்சயமா. பிள்ளைக்காக உடைஞ்சியா? குடும்பத்துக்காக உடைஞ்சி என்ன ஜெபிச்ச? ஆண்டவர் சார், நீ இவ்வளவு நாளைக்கு என்ன ஜெபிச்ச? நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண? கர்த்தரை குறை சொல்லுகிறதோ, ஊழியக்காரர்களை குறை சொல்லிட்டு போறதோ, அந்த போற இடத்துல வல்லமை இருக்கான்னு செக் பண்றதோ, இந்த காரியங்கள் கர்த்தர் கடைசி நாட்களா இருக்கிறது. ஏழையோடு கூட வச்சு இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையை நீ பாருன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரு. கர்த்தருக்கு நலமானபடி செய்யறோம் அவங்க சொல்லிட்டானே, ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆனா பாருங்க, சாமுவேல் இடத்துல இருந்து அந்த வார்த்தை வாங்குறது எவ்வளவு ட்விஸ்டா பேசியிருக்கான் பாருங்க. ஏழி செம்ம ட்விஸ்டா பேசுவாரு. இப்படிப்பட்ட யாரும் கேட்ட ஆண்டவர்கிட்ட காலையில அங்க ஏழி எப்படி பேசுறாரு? அது மேற்பட்ட வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு தெரியும். 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷம். சாமுவேல் இடத்துல கர்த்தர் தரிசனமாகி என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன நடக்குது பாரு. அப்பொழுது அவன் ஏழி வந்து கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றும் எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றார். எப்படி பேசுறான் பாரு, லிஸ்ட் வச்சு. ஏன்னா என்ன வேணும் அவருக்கு? என்ன தெரியணும்? ஊர் விஷயம் தெரிஞ்சிருந்தோம். இப்போ பிள்ளைங்க எப்படி போதோ என்ன பண்றதுன்னு தெரியாது. நான் ஒரு ஆசானே இங்க இருக்கிறேன். உன்கிட்ட தேவன் பேசியிருக்கானே, கர்த்தர் உன்கிட்ட பேசியிருக்கானே, என்னெல்லாம் பேசுறாரு அது ஒன்று கூட நீ மறைக்க கூடாதுன்னு சொல்லி தெளிவா கேட்கிறான். இப்படி தெளிவா இருக்கிறவன், பிள்ளைக்காக நீ கண்ணீர் வடிச்சியா? உன் முழங்கால் முட்டிய தேய்ச்சியா? எவ்வளவு கண்ணீர் வடிச்ச நீ? நீ ஓடிட்டே இருக்கலாம். மத்தவங்க விடுதலைக்காக நான் போறேன், அங்க போறேன், நீ எங்க வேணா போ. ஆனா நீ உன் குடும்பம் நீ அப்படின்னு வரும்பொழுது நீ ஜெபிச்சவங்களை சொல்றாங்க. அங்கே அநேக நாட்களில் நம்ம தீர்க்க தரிசனம் உரைச்சோம், பிசாசுகளை துரத்துறோம், எதுவும் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். எதுவும் செல்லுபடி ஆகாது. நீ எத்தனை ஆத்துமா அதெல்லாம் கிடையாது, செல்லுபடி ஆகாது, செல்லுபடி ஆகாது. அநேக நாட்களில் நோக்கி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைச்சோம், பிசாசுகளை துரத்தணும், அற்புதங்களை செய்தோம். நீ யாருமே தெரியாது, அக்கிரம செய்கிறார், என்னை விட்டு அகன்று போ. நீ 1000 இடத்துக்கு ஓடலாம், எல்லாம் பண்ணலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ முழங்காலை முடக்கி ஒழுங்கா உருப்படியா ஒரு 1000 சோத்திரவழி உன் வீட்டுல அமர்ந்து செஞ்சியா? உன் ஆவி ஆத்மா சரீரம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உன் அடக்க விட்ட கூட்டி நீ ஜெபிச்சியா? எந்த விதத்துல நீ என்ன கை நீட்டுற? பரிசுத்தாவியானவர் கேட்கிறார். நீ எனக்கு விடுதலை கொடுக்கல, நீ எப்படி நீ கை நீட்டுற? தேவன் கேட்கிறார். ஏழி சொல்றாரு, விஷயத்தை கேட்டவங்க விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றாரு, எனக்கு நீ எல்லாத்தையும் சொல்லணும், இல்லைன்னா அவருடைய ஜீவன் இவருடைய ஜீவனோட சாமுவேல் பயமாயிடுச்சு. சொல்லி நான் கர்த்தர் என்ன சொல்றாரு எல்லாம் சொல்லிட்டானே. இப்ப சொல்றாரு, சரி முடி. கர்த்தர் என்ன செய்யறாரோ சரி. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. முதல்ல உடனே ஆண்டவர் எச்சரித்த காரியங்களை நீ அறிந்திருந்தும் நீ அமைதலாய் இருப்பாயா? நியாயாதிபதியாக இருந்தார். அவர் நியாயத்தில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏழி பிள்ளை கூட்டு ஒரு தடவை சொல்றாரு, அதோட விட்டுறது. அதோட விட்டு ஆண்டவர் அருவருக்கத்தக்கதான ஒரு பயங்கரமான ஒரு பாவம். என்ன சாபம் அவங்களுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? நீங்க நிறைய வீட்டுல சொல்லுவாங்க, பிப்ரவரி மாசமான ஆம்பளைங்க இறந்துருவான் என் குடும்பத்துல சொல்லுவாங்க. என்னுடைய ஃபேமிலியில வாழ வந்த அருமையான ஒரு மகளுடைய குடும்பத்துல ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாசம் வந்துச்சுன்னா ஒரு ஆம்பளை இறந்து போயிடும். ஆம்பளைங்களே இல்லை, வயசான ஆம்பளைங்களே இல்லை, பெண்களே இருக்க மாட்டாங்க. கர்ப்பம் அடைக்கப்படும், வீட்டுல போராட்டங்கள் வரும். நீ போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் நெருக்குது. ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த காரியம்? நம்ம நினைக்கிறோம் நான் நல்லதான் ஜெபிக்கிறேன், நான் கர்த்தரோட சமூகத்துல இருக்கிறேன், நான் ஆண்டோட பிரசன்னத்துல இல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அப்படி இல்ல. நீ நினைச்சிட்டு இருக்கிற, நீ நிர்வாணமா இருக்கிறத நீ அறியாதபடி இருக்கிறாய். உன் கண்ணை மங்கிட்டு இருக்காத நீ தெரியாதபடி இருக்கிறாய். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. பயங்கரமான ஒரு சாபத்தை தேவன் அங்கே கொடுக்கிறார். 14ஆம் வசனத்துல பாருங்க, அது நிமித்தம் ஏழையின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் வழியினாலாவது காணிக்கையாவது நிவர்த்தி ஆவதில்லை. நான் சொல்லி இருக்கேன், அவன் அதை அறிஞ்சிருந்தா அதற்கான காரியங்களை அவன் செய்கிறபடினால அவன் எடுக்கிற வழியோ காணிக்கைகளால அந்த பாவம் நிவர்த்தி ஆகாது. ஏன்னா இவன் இதே கர்த்தர் தான் சொல்றாரு, இந்த பாவத்துக்கு இந்த வழியை செலுத்த சொல்லு, இந்த பாவத்துக்கு இந்த வழியை செலுத்த சொல்லு, அந்த பாவம் நிவர்த்தி ஆகும். இதுதான் இன்னைக்கு பரிகாரங்கள் என்று சொல்லி செஞ்சிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து தேவனுடைய சமூகத்துல ரொம்ப ஒரு பயத்தோட கூட அவன் இருக்கிறான். பயங்கரமான ஒரு
வேதனை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா தெரியும். கர்த்தர் சொன்னபடிக்கே என்ன பண்ணாரு, ஒரு அதாவது வாலிப பிள்ளைகளே நடத்தலை இராதபடிக்கு அவர்கள் சங்காரப்பட்டு போவார்கள் என்று சொன்னார். வாலிபர்கள் அதாவது முதிர் வயது உள்ளவர்களே இருக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அற்ப ஆயுசில் அவர்கள் இறந்து போவார்கள் அப்படின்ற ஒரு காரியம் சொன்னதுபடிக்கே 4வது அதிகாரத்திலே நடக்குது. 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓபனி பினகாசும் மாண்டார்கள். பயங்கர ஒரு கொடுமை, இறந்து போறாங்க. ஆண்டவர் சொன்னபடிக்கே என்ன நடக்குது. இன்னைக்கு ஒன்ன வச்சுதான் உன் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குன்றத நீ மறந்து போயிட்டியா? ஒரு மயில் இழையில தான் நம்ம நடத்துற ஆண்டவருடைய சமூகத்துல ஒட்டிட்டு இருக்கோன்றத நீ மறந்து போயிடாது. பெரிய தடுப்பு கயிறு கிடையாது, ஒரு சின்ன ஒரு தலையில இருக்கிற அந்த முடியுடைய இமை இதுலதான் நீ இன்னைக்கு உன்னுடைய கிருபைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அது ஒட்டிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அதுக்காக தான் நான் எடுத்துக்கிறேன், ஓடுறேன், சோதனை பண்றேன், நான் ஊழியம் செய்யறேன், காணிக்கை பண்ணிக்கணும், கர்த்தர் எதிர்பார்த்த காரியங்கள் இல்லை. அப்படி நீ ஒழுங்கா நீ செய்கிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்கவானா, கர்த்தருடைய சமூகத்தில் நீ உண்மையா ஜெபிக்கிறவா இருந்தா இந்நேரம் உன் குடும்பம் விடுவிக்கப்பட்டு இருக்குமே. ஆண்டவர் தான் சொல்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு உன் இருதயம் ஒட்டச்சி உட்கார், உண்மையா என்ன தேடு. என் பிரசனம் மேல இறங்குதா, அதான் உனக்கு அடையாளம், அதுதான் உன் அடையாளம். சும்மா கைகளை தட்டுறது இல்ல. ஒரே அந்நிய பாஷை பேசுறதுன்னா நீ இன்னும் கர்த்தருடைய பிரசனம் பெற்றுக்கொள்ளல. 20,000க்கும் மேல இருக்கு அந்நிய பாஷை. நீ ஒரே ஸ்டார்டிங் அந்நிய பாஷை பேசுகிறாய் என்றால் நீ தேவ சமூகத்திலேயே தேவ பிரசனத்தை நீ பெற்றுக்கொள்ளவில்லை. இல்ல ஒருவேளை நம்முடைய இருதயம் சொன்னோம் ஆண்டவர் அபிஷேகம் இறங்குது கை தட்டு இல்ல. உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவி நமக்கு பலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ அந்த பலம் அடைவாயானால் ஏன் உனக்குள்ள இந்த போராட்டங்கள் வருகிறது? எல்லாரும் முழங்கால் படிக்கிறீங்க. இந்த செய்தி என்னையோட இல்லை, அடுத்த வாரம் தொடர்ச்சியா இருக்கும். தகப்பன் முன்னே வந்து ஜெபிக்கும்படியா கேட்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம், என்ன சொல்ல வருகிறார் கர்த்தருடைய ஆவியானவர். எனக்கும் பொருந்தும். அல்லேலூயா. யார் தேவ சமூகத்தில் ஒத்துக்கிறீங்களோ இந்த செய்தி எனக்கு பொருள், என் இதயத்துக்கு பொருள், என் குடும்பத்துக்கு பொருள், எல்லாம் ஒத்துக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். நம்முடைய பிள்ளைகளை நாம தான் நடத்தணும், நம்முடைய பிள்ளைகளை நாம தான் நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நாம தான் உத்தரவாதி. ஆமென். ஆமென். அதுல குறிப்பா பெண்கள் ரொம்ப உத்தரவாதம் இருக்கணும், பெண்கள் உத்தரவாதம் இருக்கணும். 10 மாதம் நீங்க சுமந்திருக்கிறீங்க. ஆமென். அது வீணா போயிடக்கூடாது. பெண்கள் உபவாசம் போடுங்க. தாய்மார்கள் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுங்க. ஆமென். குடும்பத்தை ஜபத்தை ஆரம்பிங்க. யாராயும் ஒருவரை கூட்டி ஜபத்தை நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சபையை சார்ந்த யாராவது ஊழியக்கார அம்மாவை அல்லது யாராவது ஒரு ஆளு கூப்பிட்டு நீங்க ஜபத்தை நடத்துங்க. ஆமென். ஒரு நாளை நியமித்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை நாமளே சோதித்து அறிகிற தாவீது சொன்னது போல நம்முடைய இருதயத்தை உள்ளே ஆராய்ந்து பார்க்கிறோமா? ஆமென். ஜெபம் ரொம்ப குறைவா இருக்கிறது, ஜெபம் ரொம்ப குறைவா இருக்கிறது. ஆமென். ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. 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 நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் தகப்பனே, அப்பா சோத்ரம், 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 சோத்ரம். கேட்ட செய்தி ஆண்டவரே, அடியேனும் வந்திருக்கிற பிள்ளைகளால் அபியாசப்படுத்திக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. ஆமென். உடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. என் தெய்வமே, உடைய காருண்யம் கர்த்தாவே, அப்பா எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. ரத்தம் ஆண்டவரே, உடைய விழாவிலிருந்து பாய்கிறது ராஜா. ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கணுமே ராஜா. ரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை மூடி மறைக்கணுமே. பரிசுத்த ஆவியானவருக்கு அப்பா சோதரம் எங்களுக்கு உதவி செய்ய, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய ராஜா. ஆவின் மன கண்களை திறக்கிறாத ராஜா. வந்த பிள்ளைகளை ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார் ராஜா. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக.
அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை கேட்டு செய்தி பிரகாரம் நடத்துங்க ராஜா, அடியேன் நடத்துங்க ராஜா. ராஜா மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டு கரங்களை எடுத்துக்கலாம். ஜெபிக்கிறவங்க பாடுறவங்க முன்னாடி சீக்கிரம் வாங்க. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. நதி